திராவிட இயக்கத்துக்கு முன்னால் தமிழை வளர்த்தது பக்தி இலக்கியம்தான். பெரியார் கொள்கை கொண்டவன் என்பதால் அதனை மறுக்க முடியாது என தெரிவித்துள்ள அமைச்சர் ஏவா வேலு, அரசுக்கு இடையூறு ஏற்படுத்த வேண்டும், சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்க வேண்டும் என நடத்தப்பட்டதுதான் முருகன் மாநாடு என குற்றம் சாட்டியுள்ளார். இந்தியாவிலேயே திராவிட கலாச்சாரம் தான் முந்தையது. தமிழ்நாட்டை தான் சொல்றாங்க, திராவிட கலாச்சாரம் தான் முந்தையது. வடக்கே இருப்பவர் ஒத்துக்கொள்வதில்லை. அவர்கள் சொல்லுகிறார்கள் வேத கலாச்சாரம் தான் முந்தையது என்று. எங்காவது ஒரு கோயிலில் வேதம் ஓதுகிறார் என்று சொன்னால் சமஸ்கிருதம் ஓதப்படுகிறது என்று பொருள். அது சூசகமாக சொல்லுகிறார்கள். சமஸ்கிருத காலம்தான் திராவிட காலத்திற்கு முந்தையது. இதில் கொஞ்சம் நெளிவு சுழுவாக சொல்லணும்னா சமஸ்கிருத காலன்றதை மாற்றி வேத காலம். ஆனால் இன்றைக்கும் ஒன்றிய அரசாங்கம் இல்லை தமிழரை கொஞ்சம் தட்டி வைத்துவிட்டு வேத காலம்தான் தன்னது என்று சொல்வதற்காக இந்த மண்ணை குறைத்து அவர்கள் மண்ணை உயர்த்தி பேசுவதற்காக இன்றைக்கும் ஒன்றிய அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் இந்த மண்ணை காப்பாற்றுகின்ற பொருள் தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழனுக்கு ஒருவருக்கும் உண்டா இல்லையா? பக்தி இலக்கியம். திராவிட இயக்கத்துடைய தலைவராக இருக்கிற பெருஞ்சண்ணா, தந்தை பெரியார், என் தலைவர் கலைஞர் 20ஆம் நூற்றாண்டிலே இவர்கள் தமிழை வளர்த்திருந்தாலும் கூட திராவிட இயக்கம் தமிழை வளர்ப்பதற்கு முன்னால் தமிழை வளர்த்த பெருமை பக்தி இலக்கியத்து தான் உண்டு. அதை மாற்றிக்க முடியாது. நான் பெரியாரிஸ்ட் என்பதன் காரணத்தாக நான் மாற்றியா பேச முடியும்?